நாங்கள் இதை விடுறதா இல்லை. ஒரு துளி ஒரே ஒரு சென்ட் நிலத்தை கூட நாங்கள் விட்டு தர மாட்டோங்க. நிச்சயமாக சாகும் வரை போராட்டத்துக்கு தயாராக இருக்கிறேன். அதாவது இது வந்து 908வது நாளாக தொடர்ந்து இந்த ஏகனாபுரத்தை மையப்படுத்தி 13 ஊர் கிராம மக்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். இது தண்ணி நிறைந்த பகுதி, 12 ஏரிகள், 17 குளங்கள், 17 குட்டைகள்னு நீர் மேலாண்மை தான். இந்த நீர் மேலாண்மையை அழிக்கிறீங்க. 2வது விவசாய நிலங்களை அழிக்கிறீங்க. விவசாய நிலம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு பகுதி இங்கே தான் விவசாயமே நடைபெற பகுதினா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய நம்மளுடைய தளபதி அவர்கள் இங்கே வந்து பரந்தூர் பசுமை விமான திட்டத்தினுடைய போராட்ட குழுவினரை சந்திக்க நான் உத்தேசித்திருக்கேன்னு அவர் அறிவித்த அந்த டயத்திலிருந்து எல்லாமே செய்தி வந்து தமிழக ஃபுல்லாக காட்டு தீயாக பரவி, அப்போது இந்த திட்டத்துக்கு அவர் வந்து மக்கள் மத்தியில் நின்று இந்த திட்டத்தை எதுக்கிறதுக்கு அவரும் ஆதரவுக்கரை நீட்டுறார் அப்படின்னும் போது அது நிச்சயமாக வந்து ஒரு திருப்பு முனையை உருவாக்குது. என்ன